பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நேற்று நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் யோவான் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதர்களாக இருப்பீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. ரட்சகராக இயேசு கிறிஸ்து அருமையான வார்த்தை கொடுத்துருக்கிறார் பாருங்க. நான் கற்பிக்கிறவை யாவையும், நான் சொல்லித்தர எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சீங்கன்னா என்னுடைய சிநேகிதர்களாக இருப்பீர்கள் என்று அவர் விரும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ தேவன் என்ன நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்? நம்ம மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18, 19, 20 வசனங்களை நம்ம தொடர்ந்து வாசித்தோம் என்றால், சீஷர்களை பார்த்து அவர் சொல்லுவார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளும் சீஷராகி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உனக்கு கட்டளையிட்ட யாவையும் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். உலகத்தில் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு இருப்பேன் என்று சீஷரிடத்தில் அவர் திட்டமாய் சொல்லுகிறார். நீங்கள் போங்க, சுவிசேஷத்தின் ராஜ்யத்தை குறித்த சுவிசேஷத்தை நீங்கள் போய் சொல்லுங்க. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் இது எல்லாம் போய் என்னை குறித்து, என்னுடைய காரியங்கள் குறித்து, வெளிப்பாடுகளை குறித்து நீங்கள் சொல்வீர்கள் என்றால், உண்மையாகவே நான் கற்பிக்கிற இந்த வார்த்தைகளை நீ செய்வீர்கள் என்றால் எனக்கு நீங்கள் சிநேகிதர்களாக இருப்பீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கான காரியத்தில் நம்ம எப்படி ஆயிட்டோம்னா, ஆண்டவர் எஜமானா பார்க்குறோம், நம்ம அடிமையான ஊழியக்காரர்களாக, வேலைக்காரர்களாக நம்மளை பார்க்குறோம். அதுதான் யோவான் 15:15 வசனம் சொல்லுகிறது, நான் இனிமே உங்களை எப்படி திரும்ப பார்க்க விரும்புகிறேன், இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான், நான் உங்களை சிநேகிதன் என்றேன், ஏனெனில் என் பிதாவிடத்தில் நான் கேள்விப்பட்ட யாவற்றையும் உங்களுக்கு அறிவிப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. ரொம்ப அழகாக சொல்லுகிறார் பாருங்களேன். ஊழியக்காரன் எஜமான் எல்லாத்தையும் அறிந்து கொள்ள மாட்டான். அதே மாதிரி எஜமானுடைய காரியத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொள்ளணும், நம்ம அதன்படி செய்யணும்லாம் இல்லை. அவன் எப்படின்னா கடமைக்கு வேலை செஞ்சுட்டு ஓடி போயிடுவான். ஆனால் நான் அதை எதிர்பார்க்கல. நீங்கள் என்னோடு கூட உணர்வாக இருக்க வேண்டும். நீங்கள் எப்படி இருக்கணும்னா, ஒரு சிநேகிதனை போல இருந்தாதான் சிநேகிதன் தான் எல்லாத்தையும் புரிந்து கொள்வான். என்ன செய்யணும், என்ன பண்ணணும் என்பதை அவன் ஓப்பனாக எல்லாவற்றையும் அறிந்து கொள்வான். நீங்கள் எனக்கு சிநேகிதர்களாக இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ எல்லாவற்றையும் உங்களுக்கு ஒரு சிநேகிதன் தான் அறிவிக்க முடியும். நமக்கு ஒரு பிரச்சனைன்னா நம்ம போய் பேரண்ட்ஸ் கிட்ட அந்தளவுக்கு ஓப்பனாக பேச முடியாது. இல்லைன்னா போய் மற்றவர்களிடத்துல சொந்தக்காரங்ககிட்டையும் பேச முடியாது, பெற்ற பிள்ளைங்ககிட்ட பேச முடியாது. அப்படின்னும் போது ஒரு சிநேகிதனும் போது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஓப்பனாக திறந்து எனக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்கிட்ட நம்ம ஈஸியாக மூவ் பண்ண முடியும். அதுதான் அவர் சொல்கிறாரு, நீங்கள் என் கற்பனையின்படி நீங்கள் எல்லாத்தையும் செஞ்சீங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த விஷயத்தெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் எனக்கு சிநேகிதராக இருப்பீர்கள். நான் சிநேகிதராய் நீங்கள் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. என் ரட்சகர் எவ்வளோ அழகாய் பேசுகிறார் பாருங்களேன். அப்போது நாம் என்ன பண்ணணும்? தேவ சமூகத்தில் அவர் விருப்பத்தை போல் நாம் செய்ய வேண்டும். அவர் என்னெல்லாம் செய்தாரோ எல்லா நல்ல காரியங்களையும் நாம் செய்ய வேண்டும். ஸோ முதலாவது தேவன் தம்முடைய சீஷர்களுக்கு முன்பதாக தாழ்மையாய் அவர் இறங்கி வந்தார். அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சீஷர்கள் கால்களை போய் கழுவினார். ஸோ ஆச்சரியமான ஒரு முறை, ஒரு எஜமான் மேலிருந்து வந்த ஒரு ரட்சகர் நம்முடைய கால்களை கழுவதா என்று அநேகர் ஆச்சரியப்படும் விதமாக அவர் தாழ்மையின் காரியத்தை கற்றுக் கொடுத்தார். அது மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் அவரே நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ அதே மாதிரி நாமும் மற்றவங்க முன்பதாக தாழ்மையாக இருக்கணும், நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நாம் அறிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த காரியத்தை நாம் செய்வோம் என்றால் நாம் தேவனுடைய சீஷியர்களாய் இல்லை, நாம் தேவனுடைய நண்பர்களாக இருப்போம், சிநேகிதர்களாக இருப்போம். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் இது இப்படி இருந்தால் என்ன பயன்? ஸோ நம்ம சிநேகிதர்களாக மாறணும்னா என்ன யூஸ்னா, சிநேகிதராக இருக்கும்போது தேவன் முகமுகமாய் நம்மோடு பேசுவார். மோசேவோடு கர்த்தர் அப்படி தான் பேசினார். யாத்திராக 33ஆம் அதிகாரத்தில் வசனம் சொல்லுகிறது, நான் மோசேவோடு எப்படி பேசினேன்னா ஒரு சிநேகிதனோடு பேசினது போல முகமுகமாய் பேசினேன். ஆமென், ஹல்லேலூயா. அதே மாதிரி தான் ஆபிரகாம் கிட்டேயும் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், என் சிநேகிதனுக்கு நான் எப்படி மறைப்பேன், என்னுடைய காரியங்கள் எல்லாம் அவனுக்கு மறைத்து நான் எதையும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய வெளிப்பாடை கொடுக்கிறார். ஒரு சிநேகிதனாய் மாறும்பொழுது அந்த இடத்துல கர்த்தர் ஆபத்தை அவ்வளோ அழகாய் வெளிப்படுத்துகிறார். இங்கே ஆபிரகாம் முன்னாடி அவனுடைய வீட்டில் நடக்கிற ஒரு பெரிய ஆபத்து, லோத்துடைய வாழ்க்கை ஆபத்தில் இருக்கிறது, உயிர் ஆபத்தில் இருக்கிறது. அப்பொழுது அவர்களை காப்பாற்றும்படியாக போய் ஆபிரகாமிடம் கர்த்தர் பேசினார். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ ஆகையால் நாம் தேவ சிநேகிதர்களாய் மாறினோம் என்றால் கர்த்தரோட முகமுகமாய் பேசலாம்.
பெரிய ஆபத்திலிருந்து எல்லா காரியத்தையும் அவர் நம்மோடு கூட முகமுகமாய் பேசி வெளிப்படுத்துவார். காரியங்களை ஆண்டவர் ஆசீர்வாதமாக நடத்துவார். ஆமேன். ஆகையால் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார்னா, நாம் அடிமைகளாய் அல்ல, ஊழியர்களாய் அல்ல, சிநேகிதர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதனால் அவர் சிநேகிதராய் இந்த வேளையில் உங்களோடு கூட பேசுகிறார். ஆமேன். அல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, தேவன் உங்களை சிநேகிக்கிறார். தேவன் உங்களுக்காக இறங்கி வந்து உங்களோடு பேச விரும்புகிறார். நீங்களும் அவரோடு கூட, தேவனோடு கூட இணக்கமாக இருந்து அவர் என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாரோ, இன்னைக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாருன்னா, நான் சிநேகிதனாக இருக்கிறேன் அப்படின்னு கற்றுக் கொடுக்குறார். அந்த கற்றுக் கொடுத்த பாடங்களை அப்படியே நாம் ஃபாலோ பண்ணி செய்வோம் என்றால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வேளையில் ஒரு சிநேகிதனை போல எங்களிடத்தில் இடைப்படுகிறேன், ஒரு நண்பனை போல இடைப்படுகிறேன் அப்பா. ஒவ்வொரு காரியமும் ஆண்டவரே நீர் வெளிப்படுத்தி அதிசயமாக செய்து எல்லா ஆபத்திலிருந்தும் என்னையும் என் பிள்ளைகளும் பாதுகாத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும். இப்பொழுதும் ஆண்டவரே, யாராகிலும் வியாதியோடு பலவீனத்தோடு இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தா எல்லா வியாதி, பலவீனங்கள், சோர்வுகள், பயங்கள் இயேசுவின் நாமத்தினால் நீங்கி போவதாக பூரண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளிடும். இயேசுவின் நேற்று நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்தை ஒப்புக் கொடுக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். அல்லேலூயா. ஸோ இந்த நாளில் கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். ஒரு நல்ல சிநேகிதனாய் உங்கள் பட்சத்தில் வருவார். ஆமேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.